பிரியமானவர்களே, இன்றைக்கு என் மனசுக்குள்ள ஒரு வேதனை வந்ததுனால, இதை நான் உங்களிடத்தில எல்லார்ட்டயும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நம்ம இப்ப ரீசென்ட்டா பார்க்குறோம். அந்த ரித்தன்யா அப்படின்ற பெண்ணு வந்து இறந்ததை குறித்து, தற்கொலை பண்ணி இறந்ததை குறித்து. அவங்க தற்கொலை பண்றதுக்கு அதாவது அவ்ளோ பணம் இருக்கு. பாருங்க. படிப்பு இருக்கு, அழகு இருக்கு, தாய், தகப்பன், குடும்பம், தம்பி. இந்த பக்கம் போனா மாமியார், மாமியாரு, மாமனாரு, கணவர், படித்தவர், இப்படி பணம், வசதி எல்லாமே இருக்குது. ஒண்ணுக்கு எத்தனை வீடு இருக்கோ, கோடிக்கணக்கான சொத்து இருக்கு. ஆனாலும் அவ்வளோ சிறப்பா திருமணத்துல எல்லாம் பார்த்தா அந்த பொண்ணு அவ்வளோ சந்தோஷமா தான் இருக்கு. ஹாப்பியா இருக்கு. அதற்கு பிறகு சீக்கிரமா ஏன் இப்படி நடந்தது? இதற்கு யாரை காரணம் சொல்ல வேண்டும் என்று நாம் யாரையும் காரணம் சொல்லி தீர்க்க முடியாது. இதற்கு அடிப்படை காரணம் ஒன்று உண்டு பிரியமானவர்களே. அது என்ன அப்படின்னு சொன்னா, பெண் பிள்ளை, ஆண் பிள்ளைன்னு இல்ல. நம் தேவன் நமக்கு கொடுத்த 2 பிள்ளைங்களும் சமமா நம்ம பாவிக்கணும். பெண் பிள்ளையோ, ஆண் பிள்ளையோ சமந்தான். இப்போ நெறைய பேரு பெண்கள குறித்து பேசும்போது அவங்க சொல்றாங்க, நாங்க ஆணுக்கு சமந்தான்னு. இல்லையா? அப்படி வளர்ப்பில் நாம் அப்படி இருக்க வேண்டும். ஆணுக்கு பெண் நிகரானது தான், இல்லைன்னு சொல்லல. ஆணுக்கு பெண் நிகர். ஆனால் அது எப்படி வளர்க்கணும்னா, வளர்க்கின்ற முறையில். அதாவது என்னன்னா, இப்போ இதை நான் யாருக்கு இந்த வீடியோவை வெளியிடுறேன்னா, பெண் தேவதைகளை பெற்ற தகப்பன்மார்களுக்காக இந்த வீடியோ மெயினா. ஏன் அப்படின்னு சொன்னா, 99.9% தகப்பன்மார்கள் என்ன பண்றாங்கன்னா, பெண் தேவதைகள்னு உடனே அவங்க வாழ்க்கையில அவங்க தான் அவங்க வாழ்க்கையின் சந்தோஷம், அவங்க தான் அவங்க வாழ்க்கையின் ஒரு அர்த்தம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, உண்மைதான் இல்லைங்கள. ஆனால் அளவுக்கு அதிகமாக அளவுக்கு அதிகமாக, நான் சொல்றது அதிகமாக இல்லை, அளவுக்கு அதிகமாக அந்த பிள்ளையை கொண்டாடி வளர்க்க தெரியாதபடி வளர்க்கிற ஒரு காரியம்தான் இப்படி நடக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். வளர்க்கும் போதே அந்த பிள்ளைகளுக்கு நான் மெயினா, நீங்க பாருங்களேன், பெண்ணை பத்தி தாய் வந்து கண்டிப்பாங்க. என்ன நீ இப்படி பண்ற, ஒரு பொம்பளை பிள்ளையா இருக்க, ஏன் இது மாதிரி பண்ற அப்படின்னு சாதாரணமா கண்டிச்சாலுமே, வீட்டில் அந்த நேரம் தகப்பன் இருந்தா அவங்கள கண்டிக்க விட மாட்டாங்க. அவ கிடக்காமா, அவ அப்படித்தான் சொல்லுவா, அவ பட்டிக்காடு, அவ படிக்காதவ, அவளுக்கு ஒன்றும் தெரியாது, நீ செய்யுமா, அப்பா உன் கூட இருக்கேம்மா, இப்படி சொல்லுகின்ற தகப்பன்மார் 90% இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறவங்கள இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அது ஒரு தேவதை உங்க பிள்ளைங்க, உன் பெண் பிள்ளை அதிகமாய் என்ன செஞ்சாலும் ஓகே, என்னன்னாலும் ஓகே. ஏன்னா அந்த பிள்ளைகள் மீது உங்களுடைய அத்தனை பாசங்களையும் கொட்டி நீங்க காட்டுறீங்க. அந்த பிள்ளைங்க என்ன பண்றாங்க தெரியுமா? பிறந்த உடனே குழந்தையிலேயே அதாவது அதுங்க பிறந்து விவரம் தெரிய ஆரம்பிக்கும் போதே மனைவி என்ன சொன்னால் அந்த பிள்ளைகளை குறித்த காரியங்கள்ல நீங்க அகெயின்ஸ்டா, அதாவது நீங்கள் வந்து அந்த பிள்ளைக்கு இன்னும் அதிக சப்போர்ட்டாய் ஆதரவாக இருக்கிறது போல நினைத்து கொண்டு அவர்களுக்கு எல்லா விதத்திலையும் அவர்களை வந்து ஒரு பாதையில் நடத்துகிறீர்கள். அது அன்பு தான். ஆனால் அதிகமாக ஒரு ஸ்வீட்டு போட்டு அவங்களால சாப்பிட முடியுமா? என்ன தித்திக்குது, அதாவது ஓவர் இனிப்பு உங்களால் சாப்பிட முடியாது. அது மாதிரி ஓவர் உப்பு வாயிலே வைக்க முடியாது. அதுபோல் தான் பிரியமானவர்களே, தகப்பன்மார்கள் காட்டுகின்ற அதிகமான அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய தூண்டுகிறது. ஏன் அப்படின்னா, தகப்பன்கிட்ட எல்லாம் கிடைச்சது. தகப்பன் நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாரு. தகப்பன் நம்ம எத்தனை மணிக்கு என்ன வந்தாலும் நம்ம புரிஞ்சுக்கிடுவார். தகப்பன் நம்மளை படிப்புலையா இருக்கட்டும், மற்ற விஷயத்துல இருக்கட்டும், நமக்கு சப்போர்ட், ஃபுல் சப்போர்ட், 100 மடங்கு இல்லை, தகப்பன் நமக்கு 1000 மடங்கு சப்போர்ட். அப்போ திருமணமாகி போன இடத்துல அந்த சப்போர்ட் கிடைக்கவில்லை என்ற உடனே தான் பெண்கள் இந்த முடிவுக்கு வர்றாங்க. ஆம் பிரியமானவர்களே, அதை தாங்குவதற்கு அவங்களுக்கு இருதயத்தை நாம் பக்குவப்படுத்தி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். கொடுமையை தாங்கிறதுக்கு நான் சொல்லவே இல்லை, கொடுமையை தாங்கிக்கங்கன்னு நான் சொல்ல வரல. சூழ்நிலையை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று நாம்
பிள்ளைங்க திருமணமான போன பிறகு போகும் போது சொல்லவே கூடாது. நாம் சிறு குழந்தை முதற்கொண்டே அதை நாம் கற்றுக் கொடுத்திருக்கிற வேண்டும். அந்த குழந்தை வளர்ந்தாலும் அதை பிடித்துக் கொள்வாள். அதுதான் சூழ்நிலைகளை சமாளிப்பதற்கு, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அதை பிள்ளைகளுக்கு அவங்க நடக்க பழக ஆரம்பிக்கும் போதே நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, முக்கியமாய் தகப்பன்மார்கள் ஓவரா அன்பு செலுத்தி ஓவரா அவங்கள நீங்க கொண்டாடி இன்னைக்கு அந்த பிள்ளையே இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதை நினைத்து பார்க்க கூட எல்லாருக்குமே இருதயம் நடுங்குகிறது. பிரியமானவர்களே, இந்த நிலைமை எந்த தகப்பனுக்கும் வரக்கூடாது. கொண்டாடி 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 வளர்த்த பிள்ளை. அவர் சொல்றாரு, 12 மணிக்கு ஒரு சாப்பாடு ஆர்டர் கேட்டாலும் நான் என் பிள்ளைக்கு வாங்கி கொடுப்பேன். அது அவர் அன்புல செய்கிறார். அதுதான் அதிகமான அன்பு. உண்மையாய் சாதாரணமாய் நாம் வளர்த்தோம் என்றால், சாதாரணமான குடும்பத்தில் எப்படி இருக்கு, சாதாரணமான பிள்ளைங்களை நம்ம எப்படி, பணம் இருக்குன்றதுக்காக இல்லை. ஒரு சில தகப்பன்மார் என்ன பண்ணுறாங்கன்னா, தகுதிக்கு மீறி பிள்ளைக்கு கேட்டால் வாங்கி கொடுப்பாங்க. பிள்ளைங்களை கொண்டு படிக்க வைப்பாங்க. அவங்க கடனாளி ஆவாங்க, பாடுகளை சகித்து கொள்வாங்க. அப்படியெல்லாம் இருந்து கடன் பட்டு திருமணத்தை முடித்த உடனே அந்த பிள்ளை அங்கே போய் என்ன நினைக்கும், எங்கள் அப்பா இல்லைனாலும் எனக்கு இவ்வளோ பார்த்தாரே, என் புருஷன் அப்படி இல்லை, என் மாமியார் இல்லைன்னு அந்த வேறுபாடு பிள்ளைகளுக்கு அது ஒரு கஷ்டமாக மாறுகிறது. அதை சமாளிக்க முடியாமல் அவர்கள் திணறுகிறார்கள். பிரியமானவர்களே, அதாவது ஒன்று நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த அம்மா பேசும்போது சொல்கிறாங்க, ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு அந்த பையன் அப்ளிகேஷன் போட்டிருக்கான். ஆனால் ஐஏஎஸ் எக்ஸாம் அவன் போகலன்ட்டான் கல்யாணம் முடித்தவொடனே. எல்லாருமே கல்யாணம் முடித்து அந்த 1 மாதம் கொண்டாடத்தான் நினைப்பாங்க. யாரும் போய் பரீட்சை எழுத ஆம்பளைங்க நினைக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாட்டேன்னொடனே இந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு, இல்லை 0 மார்க் எடுத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எழுதி தான் ஆகணும், வாங்கன்னு கூட்டிகிட்டு போயிருக்கு. அப்போ பார்த்தீங்களா, அந்த பையன் போய் எழுதியிருக்கான். நான் மாட்டேன்லாம் சொல்லலை. அப்போ திருமணம் ஆகி இந்த கொஞ்ச நாளைக்குள்ளேயே அதை நீங்கள் வா எழுதுன்னொடனே அவன் போய் எழுதியிருக்கான். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் செய்யும்போது அது நன்றாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அதை செய்ய தவறும் போது அது நமக்கு கஷ்டமாக இருக்கிறது. அப்போ பிள்ளைங்களை நாம் வளர்க்கும் போதே, பிள்ளைங்களை நாம் பிறந்து அவர்கள் கால் பதித்து அவர்கள் நடக்கும்போதே எப்படி சூழ்நிலைகளை எந்த வகையில் நாம் மேற்கொள்ள வேண்டும், நாம் எந்த இடத்துல தாழ்த்து போகணும், எந்த இடத்துல நாம் நாம் நிலைத்து இருக்கணுமா, நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கணும், இதை எல்லாவற்றையும் தகப்பன் அன்பு எவ்வளவுதான் செலுத்தினாலும் அதையும் கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். கல்யாணம் முடித்த பிறகு அல்ல, பிள்ளை பிறந்து நடக்க ஆரம்பிக்கும் போதே. அதுதான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, குழந்தை விழுந்த உடனே ஓடி போய் தூக்காதீங்கம்பாங்க. அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நடக்கும்போது விழுந்த உடனே ஓடி போய் நம்ம தூக்கக்கூடாது. ஏன்னா அது நடை பழக வேண்டும். அதுபோல தான் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் கஷ்டத்தை சமாளிக்க பழக வேண்டும், பிரச்சனைகளை மேற்கொள்ள அவர்கள் பழக வேண்டும். ஒன்றுமே இல்லாதபடி எல்லாவற்றையும் நீங்களே தீர்த்து 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 அந்த பிள்ளைங்களை சுகமாய் ஒரு கஷ்டமும் இல்லாமல் நான் வளர்த்தேன்னு சொல்றது பெருமை அல்ல. நீங்கள் எந்த பெருமை, தகப்பன் எப்படி பெருமைப்பட வேண்டும், எல்லா கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தாண்டி வர வேண்டும் என்று என் பிள்ளையை நான் வளர்த்தேன் என்று சொல்ல வேண்டும். ஒரு கோடீஸ்வரனாக இருந்தால் கூட. பிரியமானவர்களே, ஏழையாக இருந்தாலும் அப்படித்தான் சொல்லணும். எல்லாவற்றிலும் என் பிள்ளையை பழக்கினேன். பழக்கந்தானங்க மாறும், பழக்கம்தான் வாழ்க்கை. அந்த பழகி விட்டோம் என்றால் வாழ்க்கை வாழ்ந்து விட முடியும். நம்ம பழகாத ஒரு வாழ்க்கைக்குள்ள நுழையும் போது தான் அந்த வாழ்க்கை நமக்கு மிகவும் வேதனையை கொடுக்கிறது. 2வது, படித்த ஒரு பிள்ளைங்களாக இருந்தாலும் எந்த ஒரு தற்கொலை எண்ணம் மனசுக்குள்ள வந்திருக்குன்னு சொன்னால் அப்போ நாம் குழந்தைகளுக்கு அதையும் நாம் கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். பெரியமானவர்களே, அந்த எண்ணம் பிள்ளைகளுக்கே வராத படிக்க அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நாம் அந்த பிள்ளைகளை நாம் வளர்க்கவில்லை. வளர்க்கணும். குழந்தை வளர்ப்புன்றது சும்மா இல்லை.
அது தாய்க்கு மட்டும், அது பெண் பிள்ளைகள விஷயத்துல தாய்க்கு மட்டும் பங்கல்ல, தந்தைக்கும் பங்கு என்பதை நினைத்து கொண்டு பிள்ளைகளை நீங்கள் ஒரு தேவதைகள் தான். ஆனாலும் தேவதைகள் சொல்வதையெல்லாம் நீங்க தாங்கிக் கொண்டு, அவங்க சின்ன குழந்தையில எப்படி அவங்க மிதிச்சா அந்த காலுக்கு முத்தம் குடுக்குறோமோ, அதே போல தான். வளர்ந்து வந்த பிறகும் அவங்க என்னன்னாலும் நீங்க அதை ஏற்றுக்கொள்வதுன்றது அந்த அப்படி ஒரு சூழ்நிலையில வளர்த்துட்டோம்னா, பின்னாடி கஷ்டமான சூழ்நிலைகளுக்குள்ள பிள்ளைங்களால போக முடியல. ஏன்னா, இந்த குடும்பத்தில இருக்கிற வரைக்கும் இருக்கிறத எதிர் குடும்பத்தில போய் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, அது கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா, சூழ்நிலையே மாறி இருக்குல்ல. தெரியாத ஒரு குடும்பம், தெரியாத ஆட்கள், பழகாத ஒரு ஆட்கள், திருமணமான பிறகு அவங்கலாம் நமக்கு சொந்தம். அதுக்குள்ள தான் நம்ம வாழணும். அப்ப அதெல்லாமே நம்ம என்ன செய்யணும்? திருமணத்துக்கு முன்பே நாம் பழகுவதற்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் பிரியமானவர்களே. அது தகப்பனுக்கு அந்த பங்கு மிக மிக அதிகம். இனி ஒரு சாவு இந்த மாரி வராதபடிக்கு பெண் பிள்ளைய பெற்ற தகப்பன்மார்களை நான் கேட்டுக்கொள்கிறது என்னன்னா, பிள்ளைங்களை நீங்க உங்க பெண் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் நீங்கள் வளர்க்க வேண்டும். எதிர்காலத்தில் அவர்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் அநேகருக்கு அது பிரயோஜனமாய் இருக்கும்படியாய் நாம் பிள்ளைகளை அதிக 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 அன்பும் அதிக 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 பணத்தை கொட்டியும் நம்ம வளர்க்கக்கூடாது. ஒரு தாய் தகப்பன் இது மட்டும் இல்லை, ஒரு தாய் தகப்பன் ஒரு பெண் குழந்தைய ஒரு தகப்பன் எப்போ ஹோட்டலில் கேட்டாலும் சாப்பாடு வாங்கி கொடுப்பாராம். இந்த ஒரு இதை மட்டும் கேளுங்களேன், அப்போ நீங்களே புரிஞ்சுக்கிடுவீங்க. அவங்க அம்மா சொல்லுவாங்களாம், வீட்டில் சமைச்சு வச்சா அந்த பொண்ணு ஏன் சாப்பிட மாட்டேங்குது. உடனே அவங்க அப்பா, என் பிள்ளை பட்டினி கிடக்க மாட்டான், நீ ஏன்டி இதை பண்ணலை, நான் ஆர்டர் பண்ணுறேன். இப்படி அந்த தாயை தட்டி 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 கொடுத்து கடைசியில் அந்த பிள்ளை என்ன ஆயிடுச்சு, சின்ன குழந்தையிலேருந்து அப்படி சாப்பிட்டு பழகி வளர்ந்த பிறகு தகப்பனே உனக்கு ஹோட்டலில் வேண்டான்னு சொன்னாலும் அந்த பிள்ளை சாப்பிடலை, பட்டினி கிடந்துதான். ஏன்னா பழகி விட்டது அந்த வாய். அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, வாங்கி வாங்கி கொடுத்துருக்குறாங்க. பிள்ளை படிச்சிருக்கு, +2 வந்திருக்கு. ஒரு நாள் அந்த பிள்ளைக்கு உடம்பு சோம்பலான்னு டாக்டர்கிட்ட போய் கேட்கும்போது பார்க்கும்போது டாக்டர் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் அடிக்கடி வயிற்று வலி வந்திருக்கு, அதை இவங்க கண்டுக்கல. அப்புறம் போய் பார்க்கும்போது சொன்னாங்களாம், இது வந்து அந்த இரைப்பை குடலுக்குள்ளே வந்த ஒரு கேன்சர். இந்த கேன்சர் 4வது ஸ்டேஜில், இதை குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அந்த பிள்ளை 1 மாதத்திற்குள்ள அந்த பிள்ளை இறந்ததாம். இப்போ பாருங்க யார் மேலே தப்புன்னு சொல்லுங்க. ஒரு பெண் குழந்தைன்னு சொல்றதுனால கேட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுப்பேன், அன்பு. ஆனால் குழந்தையில காட்டின அன்பு வளர 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 பழக்கமாகி அது அந்த பிள்ளையினுடைய உயிரை பறித்து கொண்டது வாலிப வயதிலேயே. இது நடந்த உண்மை. அதனால தான் நான் சொல்கிறேன், தகப்பன்மார்களே உங்கள் பிள்ளைகளுக்கு அன்பு வையுங்க. ஆனால் அந்த அன்பை எங்கே வைக்கணும்? இருதயத்தில் வைக்கணும். எங்கள் அப்பா ஒரு உண்மையில் எங்கள் அப்பா டீச்சர் தான், ஆசிரியர், வைத்தியரும் கூட. அவர் ஒன்று சொல்லுவார், பிள்ளைகளின் அன்பை தகப்பன் நெஞ்சத்தில் வைக்கணுமா, மனைவியினுடைய அன்பை மஞ்சத்தில் வைக்கணுமா. இதை மீறி எங்கு வச்சாலும் அது குடும்பத்தில் நல்லா இருக்காதுன்னு சொல்லுவார். இதை நீங்கள் புரிந்து கொண்டீங்களான்னு எனக்கு தெரியல. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தகப்பன்மார்களை நான் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறது என்னவென்றால், இப்போ குழந்தை பிறந்ததுலேருந்து அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, நீ உங்களுக்கும் பங்கு உண்டு. வேலை வேலை வேலைன்னு ஓடுறது, பணத்தை கொண்டு வந்து கொட்டுறது, அந்த பணத்தினால பிள்ளைங்களை குளிப்பாட்டுறது, இது அல்ல. பழக்கத்தை, சூழ்நிலைகளை சமாளிக்கக்கூடிய பழக்கத்தை, எப்படிப்பட்ட பாதையிலும் மேடு பள்ளங்களை கடக்கக்கூடிய பாதைகளை சமாளிக்கக்கூடிய திறனை, அந்த பிள்ளைகளுக்கு ஆளுமை திறனை வளர்த்து கொடுங்கள். அவர்கள் ஆளுகை செய்வார்கள். God bless you.